வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் கூறுகிறாரு, கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏன்னா இது கதை இல்ல, இது கசப்பான உண்மை. இந்த உலகம் 2 வகை மனிதர்களை மட்டும் நினைவில் வைக்குது. ஒன்னு புத்தி உள்ளவன், இன்னொன்னு புத்தி இல்லாதவன் இல்ல, புத்தியை பயன்படுத்தாதவன். நீ நல்லவன் ஆகலாம், அதுக்காக முட்டாளா இருக்கணுமா? அதான் சாணக்கியர் கேட்கிற கேள்வி. உன் அமைதி, உன் பொறுமை, உன் மௌனம், அதெல்லாம் பலவீனம் இல்ல நண்பா. ஆனா அதை கண்டு ஆடுறவங்கிட்ட நீ எப்போ பேசணுமோ அப்போ பேசலன்னா அது தோல்வி. சாணக்கியர் சொல்றாரு, எல்லா போரையும் வாள் கொண்டு ஜெயிக்க முடியாது. சில போர்களுக்கு அமைதிதான் பெரிய ஆயுதம். ஆனா நினைச்சுக்கோ, அமைதி என்பது பயம் இல்ல, அமைதி என்பது தயார் நிலை. உன் வாழ்க்கையில யாராவது உன்னை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட சண்டை போடாத, அவங்க இடத்திலிருந்து மெதுவா விலகு. அதுதான் புத்திசாலித்தனம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லாத, உன் கனவுகளை எல்லாருக்கும் காட்டாத. சிலர் கைத்தட்டி பாராட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ள கல்லு வச்சு காத்திருப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் திட்டம் வெற்றியடையணும்னா அதை முதல்ல உன் மனசுக்கே சொல்லாத. நம்பிக்கை வை, ஆனா கண்மூடி நம்பாத. பாசம் வை, ஆனா புத்தியை அடகு வைக்காத. நண்பர்களே, இந்த உலகம் நியாயம் பேசும், ஆனா நடப்பது சக்தி. நீ நல்லவனாயிரு, ஆனா தேவையில்லாத இடத்துல நல்லவனாகாத. நீ மௌனமாயிரு, ஆனா உன் மரியாதை பாதிக்கப்படுற இடத்துல சாணக்கியனா மாறு. இதுதான் சாணக்கியர் சொல்லும் வாழ்க்கை பாடம். வாழு, விழுந்தா எழு, எழுந்தா கற்றுக்கொள். கற்றுக்கொண்டா யாராலும் உன்னை ஏமாத்த முடியாது.